ஹலோ கைஸ், இங்கே சென்னையில் ரூம் பக்கத்துலேயே இருக்கிற ஹோட்டலில் ஃபுட்டு ட்ரை பண்ணி வீடியோ போட சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ நானும் அந்த ஹோட்டலில் ஒரு சில ஃபுட்டுலாம் ட்ரை பண்ணி நேற்று வீடியோ போட்டிருந்தேன். பட் ஆனால் அதில் ஒரு சில விஷயம்லாம் சொல்ல முடியல, ஏன்னா அதுவே ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ விட்டு போன மேட்டர்லாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாமா? ஆக்சுவலி இந்த கடையில் பரோட்டாக்கு சால்னா சுத்தமாக நல்லா இருக்காது. பட் ஆனால் நான் ட்ரை பண்ண அன்றைக்கி பக்காவாக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சில நாள்லாம் பிரியாணிலாம் பழைய பிரியாணி கொடுத்துருவாங்க. அது மாதிரி வீடியோ எடுக்க போகும்போது மாட்டுவாங்க அப்படின்னு நினச்சா அதுவும் நல்லா சுட சுட கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இந்த ஃப்ரைட் ரைஸில் குத்துவாங்கன்னு நான் உண்மையாக நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா இவங்கள்ட்ட ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிக்கன் குவான்டிட்டிலாம் நிறையா இருக்கும். சரி ஓகேன்னு 120 rupeesக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் ரூமுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்த ஃப்ரைட் ரைஸை அப்படியே பிளேட்டில் கொட்டி பார்த்தா இது சிக்கன் ரைஸா இல்லை எக் ரைஸான்னு நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு சிக்கன்லாம் தேடி எடுக்கிற மாதிரி அங்கங்கே ஒன்று தான் இருந்தது. அந்த தேடி எடுத்த அந்த 1-2 சிக்கன் பீஸ் கூட பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸ் கிடையாது, வெறும் மாவு தான் இருந்தது. ஸோ வேற என்ன பண்ணுறது, 120 ரூபா போட்டு எக் ரைஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற முதல் முட்டாள் நானாக தான் இருந்திருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கடையில் பல்ப் வாங்கியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா கைஸ், பாய்.